மழை காலம், குளிர்காலம் இந்த மாதிரி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலம் மாறும்போது நமக்கு நிறைய பேருக்கு கோல்டு வரும், ஃபீவர் வரும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகும் உடம்பு. இந்த மாதிரி பல எலுமிச்சம்பழம் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கால் மூடி எலுமிச்சம்பழம், 2 கிளாஸ் தண்ணினா ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். டைஜஷன் ப்ராசஸ் நல்லா சாப்பிட்றாங்க, ஏன் உடம்புல ஒட்டவே மாட்டாங்குது, ஏன் இப்படி இருக்காங்க, ஹெல்த்தியே இல்லாமல் இருக்காங்களே, என்ன ரீசன்னால அந்த மாதிரி ஹெல்த்தி இல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்க. ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அந்த நோய் ஏற்படுவதற்கு முன்னாடி வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 3 நாள் 3 மருந்து சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம செரிமானம் சரியாக இருக்கும், நம்ம மனநிலையும் சரியாக இருக்கும். என்னங்க மருந்துன்னு கேட்குறீங்களா? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நாள் என்ன திரும்ப பண்ண போகிறோம், ஒரு மருந்து சாப்பிட போகிறோம். ஆப்பிள் எடுத்துக்கோங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க. மருந்துன்னு சொல்லிட்டு ஆப்பிள் பீட்ரூட் சொல்கிறீங்களே, ஆமாங்க, இதுதான் மருந்து, உணவே மருந்து. புரியுதுங்களா? இப்போ ஆப்பிள் எடுத்துக்கோங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா தோல்லாம் சீவிட்டு க்ளீனாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆப்பிள் தோல்லாம் சீவிட்டு ஆப்பிளும் சேர்த்து, அதுக்கப்புறமா சர்க்கரைலாம் எதுவும் கலக்கூடாது இப்போ, சரிங்களா? பீட்ரூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் பீஸ் போட்டுட்டு 1 ஸ்பூன் தேன் போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே குடிக்கணும். இது எப்போ குடிக்கணும்? காலையில் குடிக்கணும். சார் நீங்கள் சொன்னது மருந்துன்னு சொன்னீங்க, இப்போ ஜூஸ் குடிக்க சொல்கிறீங்க. உணவே மருந்து. இப்போ 3 ஜூஸ் குடிங்கன்னு சொன்னால் நமக்கு எந்த ஜூஸ்னு போயிடுவோம். இப்போ இது மருந்தாக சாப்பிடும்பொழுது, ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு. இதை மருந்தாக சாப்பிடும்போது என்ன திரும்ப நடக்கும், நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி சூப்பராக வரும். இப்போ வரது வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம் இந்த மாதிரி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலம் மாறும்போது நமக்கு நிறைய பேருக்கு கோல்டு வரும், ஃபீவர் வரும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகும் உடம்பு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் இந்த ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுது. நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா இருக்குனாலே நமக்கு எல்லாமே சரியாகும். எந்த நோயும் நம்மகிட்ட வராது. நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டு போட்டு மூடிடுறோம், நீ வராதுன்னு சொல்லி. அப்படியே போயிடுது. சரிங்களா? இதை செய்யுங்க. என்றைக்கு செய்வீங்கன்னு கேட்குறீங்களா? ஒரு வாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை ஆரம்பிக்கிறீங்க. ஒரு நாள் ஜூஸ் குடிக்கிறீங்க. அடுத்த நாள் என்ன திரும்ப பண்ணணும், நல்லா சூடாக தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய சூடுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பக்குவம் வரும்போது எலுமிச்சம்பழம் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு கால் மூடி எலுமிச்சம்பழம், 2 கிளாஸ் தண்ணினா ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சிட்டு 1 ஸ்பூன் தேன் அதில் கலக்கிடுங்க. கலக்கிட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய பக்குவம் வரும்போது வாமாக குடிக்கணும் இந்த ஜூஸ். இதை வாமாக குடிக்கும்போது என்ன ஆகும்னா செரிமானம் சரியாகும். ஃபஸ்ட் என்ன சொன்னோம், பீட்ரூட் ஆப்பிள், அது தேன் கலந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளிக்கிழமை அவசியம் இல்லைங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டே சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அடுத்தது சனிக்கிழமை குடிக்கிறோம். சரிங்களா? இது என்ன பண்ணுன்னு கேட்குறீங்களா? உடம்புல டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். 2 விஷயம் கவனிச்சுக்கோங்க. ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஷன் நல்லா நடக்கணும். டைஜஷன் ஆகி சத்து தனியாக பிரிக்கணும், அதே மாதிரி உடம்புக்கு தேவையில்லை கழிவுகள் தனியாக பிரிக்கணும். இது நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராசஸ் நல்லா சாப்பிட்றாங்க, ஏன் உடம்புல ஒட்டவே மாட்டாங்குது, ஏன் இப்படி இருக்காங்க, ஹெல்த்தியே இல்லாமல் இருக்காங்களே, என்ன ரீசன்னால அந்த மாதிரி ஹெல்த்தி இல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த சாப்பிடக்கூடிய உணவு கழிவாகவே மொத்தமாக சிலருக்கு போயிடுது. ஒரு சிலருக்கு எப்படி தெரியுமா இருக்குது, அந்த ப்ராசஸ் நடக்குது, டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்குது, அந்த சத்து தனியாக பிரிக்கப்படுகிறது, அதில் அந்த கழிவுகள் தனியாக பிரிக்கப்படுகிறது, கழிவுகள் தனியாக வெளியில் போயிடுது, சத்து உடம்புல சேர மாட்டேங்குது. புரியுதுங்களா? சத்து உடம்புல சேராமல் அதுவும் மறுபடியும் கழிவுகளாக வெளியில் போயிடுகிறது. ஃபஸ்ட்டு சொன்னது சத்து கழிவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளில போகிறது. இது பிரித்த பிறகு உடம்புல சேராமல் வெளியில் போகிறது. யாருக்கு ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கழிவுகள் தனியாக வெளியில் போயிட்டு அந்த சத்து இருக்குது பாருங்கள், உடம்புல உணவில் இருந்து சத்து அது உடம்புக்குள்ளே ஒரு ரத்தத்துக்குள்ளேயும் ஒரு ரத்த செல் பிளட் செல்லுக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு செல்லுக்குள்ளேயும் போய் சேரும்போது தான் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டைஜஷன் செரிமானம் சரியாக இருக்க வேண்டும். ஆயுர்வேதாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் அந்த நோய் ஏற்படுவதற்கு முன்னாடி அந்த மனிதனுக்கு நிச்சயமாக ஜீரண கோளாறு இருந்திருக்கும். அதாவது ஜீரண கோளாறு தான் எல்லா நோய்களுக்கும் முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டைஜஷன் கரெக்டாக இருந்து சத்து தனியாகவும் அந்த கசரு தேவையில்லாத விஷயங்கள் தனியாகவும் பிரித்து அந்த சத்து உடம்புக்குள்ளே போய் சேர்ந்து அந்த கழிவுகள் தனியாக வெளியில் வருதுனாலே ஆரோக்கியம் கிடச்சிரும். அப்போ ஏற்கனவே நோய் இருக்குங்க எங்களுக்கு, நாங்கள் எக்கச்சக்கமாக 10 வருஷமாக சுகரை வச்சுருக்கோம், 20 வருஷமாக பிபி வச்சுருக்கோம், சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை செஞ்சு பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். உடனே நான் இன்னைக்கு குடிச்சிட்டப்பா நாளைக்கு காலையில் எனக்கு சரியாயிடுமா, சுகர் சரியாயிடுமா, நார்மலாக அந்த மாதிரி கிடையாது. தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க.
இது இன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஜூஸ், அது ஆப்பிள் பீட்ரூட், அடுத்த நாள் இது. மூன்றாவதுல என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளவர் மெடிசன் ஒரு டெக்னிக் இருக்குங்க. ஃப்ளவர் மெடிசன் ஒரு மருத்துவம் இருக்குது. அந்த மருத்துவம் முழுக்க முழுக்க மனநிலை சம்மந்தப்பட்டது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்னு சொல்லக்கூடிய ரெஸ்கியூ ரெமிடி ஒரு மருந்து. அந்த ரெமிடியில், அதாவது ரெஸ்கியூ ரெமிடியில் வந்து 5 ஃப்ளவர் மெடிசனோட காம்பினேஷன் இருக்கும். அதில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 5 ட்ராப் அந்த மருந்து போட்டுக்கோங்க, அந்த மருந்து அப்படியே குடிச்சுக்கோங்க, காலையில் ஒரு வேளை பண்ணால் போதும். இதுதான் சொன்னேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், மருந்துன்னு சொன்னேன்னா இப்போ தெரியுதுங்களா ஏன் அதை மருந்துன்னு சொன்னேன். ஏற்கனவே சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள், அது ஒரு மருந்து, அடுத்தது எலுமிச்சம்பழம், இது ஒரு மருந்து, அடுத்தது இது ரெஸ்கியூ ரெமிடி, இன்னொரு மருந்து. இதை 5 ட்ராப் போட்டு தண்ணியில் குடிச்சுக்கோங்க. இது இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு பாருங்கள், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வெளில போகிறீங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 5 ட்ராப் போட்டுட்டு போனீங்கன்னா பல சூட்சமமான விஷயங்கள் நடக்கும். என்னன்னு கேட்குறீங்களா, பாதுகாப்பாக உணர்வீர்கள். அது எப்படிங்க, ஃப்ளவர் மெடிசன் சாப்பிட்டா உணர்ந்து பாருங்கள். எங்கே கிடைக்குன்னு கேட்குறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோவில் கூட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்ஆர் வேணால் உங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம், கொரியரில் அனுப்பி வைக்கலாம். விலை ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க, 30 ml வந்து 200 ரூபா. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணால் கூட சேர்த்தே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. இந்த மருந்து ஆர்ஆருங்கிறது வாரத்தில் ஒரு நாள். இப்போ இந்த வாரம் உதாரணத்துக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒன்று, சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று சாப்பிட்றோம். நடுவில் ஒரு 2 நாள் 3 நாள் கேப் விட்டுறீங்களா, மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை ஒன்று, சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று. இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்கலேன், உங்கள் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி, ஜீரணம் சரியாகி, உங்கள் மனநிலையம் சரியாகி, உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக மாறிவிடும். நீங்கள் ஆரோக்கியமாக மட்டும்தாங்க இருப்பீங்க. பல நோய் இதில் சரியாகும். சரிங்களா? ஆனால் நாள்பட்ட நோய்களாக இருந்தால் உடனே சரியாகும்னு எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி இந்த மழையில் நனைஞ்சிட்டு இருந்தால் கோல்டு போயிடுச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அதனால் கோல்டு பிடிச்சிருச்சு, வெயில் எனக்கு ஒத்துக்காது, வேறு வயதெல்லாம் ஒத்துக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்தாக இருக்கும். 3 மருந்து ஒரே மருந்தாக இருக்கும். அதாவது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை நீங்களே செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் ஆரோக்கியம் சூப்பராகிவிடும். ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்க வளமுடன்.